ஹாய் 2026ஆம் ஆண்டுக்கான கும்ப ராசிக்கான பலன்கள் இது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரலான பலன் தான் இந்த கும்பராசினருக்கு சொல்லலாம். ஏன்னா இது ஓவராக ரொம்ப சூப்பர்னு அப்படின்னும் சொல்ல முடியாது. அதே அளவுக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால இந்த நியூட்ரல் அப்படிங்கிறத சொல்கிறேன். ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவானாக இருக்கட்டும், இல்லை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் இருக்கிறது அப்படிங்கிறதும் ஆகட்டும், அவ்வளோ ஃபேவரபிளான சுச்சுவேஷன் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் காட்டுது. ஆனாலும் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைய போகுது. பொதுவாகவே கும்ப ராசினர் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய ராசினர், ஒரு ஸ்திரத்தன்மையோட உழைக்கக்கூடிய ராசினர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக அதை செய்வாங்க. ரொம்ப நிதானமாக பொறுமையாக அதை யோசித்து பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய பீப்புள் தான் இந்த ராசினராக இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்குள்ளே வந்தது அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படத்தான் ஆரம்பிக்க போகுது. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் இப்போ முடியவே முடியாது, பிரிஞ்சிடணும் அப்படின்னு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அது நல்ல விதமாக அது உங்களுக்கு ஃபேவரபுளாகவே ஒரு பிரிவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு டிவர்ஸ் மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கட்டாயமாக இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து ஒரு ரிலீஃப் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இருந்தாலும் குருவினோட பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு இந்த விஷயங்களெல்லாம் ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. குரு பகவான் அதிசாரம் ஆகிட்டு திருப்பி உங்கள் ராசியவே பார்க்குறது அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட 4 மாதங்களில் சில வேண்டாத விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ராசிநாதன் உங்களோட இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்கள் குருவோட வீடு அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறதும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்புலேயே வர ஆரம்பிச்சிடும். இந்த 4 மாதங்களை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்க அப்படின்னாலும் இது இந்த 4 மாதங்களை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே பெரிய பெரிய சிரமங்கள்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து வரக்கூடிய டைம் பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக தான் இருக்க போகுது. குறிப்பாக வருடத்தோட கடைசி பகுதியில் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியாக தான் இருக்க போகுது. இழுத்து பிடிச்சி சில விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட போகிறீங்க. அதனால் இந்த இடங்களில் நீங்கள் ரொம்ப மன தளர்ச்சி அடையாமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாண்டுட்டு வரணும். ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காலகட்டம் இது கிடையவே கிடையாது. அதனால் இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு மேலும் அதில் சிரமங்களையோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தையோ உருவாக்கிக்காமல் நீங்கள் அது இருக்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஆனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கணுமா, இந்த வருடமும் போகுதா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. நிறைய தெய்வ வழிபாடுகள் மூலமாக இதுலேருந்து உங்களுக்கு கட்டாயமான முறையில் ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கிடைச்சிக்க முடியும். நீங்கள் எடுத்துக்க முடியும் ரெக்கவரி அப்படிங்கிறத. உங்களுக்குள்ளேயே நிறைய அடிகள் பட்டதுனாலேயே ஒரு பெரிய ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு வந்திருக்கும். எதை கொடுத்தாலும் தாங்கிடலாண்டா அப்படின்ற மாதிரியான மனநிலைமைக்கு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் இதை அதையுமே உங்களுக்கு உடச்சி பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான். அதனால் இந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டைமில் அவசியமாக தேவைப்படுது. இந்த வழிபாடுகளை நீங்கள் சின்சியராக மேற்கொண்டுட்டு வர இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் சிக்கிக்காமல் இருப்பீங்க. மன அழுத்தம் மாதிரியான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்காமவும் இருப்பீங்க. இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக திருமணம் போன்ற விஷயங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்களுக்கும் எந்தவித ஒரு தடையுமே இல்லை. அதுக்கான சுப பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு நல்ல நிலைமையிலே இருக்கிறாரு. அதனால் இந்த திருமணமோ இல்லை குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஓவராலாக சொல்லணுன்னா இந்த குரு பகவானோட முழு பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் செக்டாரில் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, அதுக்கான எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குமே, காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரியான எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குமே இது 100% உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இரவு பகல் பாராமல் இதில் இந்த எக்ஸாமுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
100% வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து குரு பகவான் தரப்போறாரு. நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த ராசினர் வந்து தன்னைத்தானே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காம இருக்கணும். நம்மளால இது முடியுமோ, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதோ, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போகாம இருந்தாலே நிறைய இவங்க வந்து ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இவங்களை வந்து இந்த இந்த ராசினர் வந்து மோட்டிவேட் பண்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியமே இல்லை. இவங்களே இவங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அவங்க வெளியே வந்தால் மட்டும்தான் இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. இந்த ராசியினர் வந்து சனியோட வீடு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையுமே அவ்வளோ எளிதில் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நல்லா ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை எக்காரணம் கொண்டும் மாற்றிக்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டபானாக அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே முன்னெடுத்து வைப்பாங்க. இவங்களுக்கு மேற்கொண்டு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது தான். சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீங்கள் விதத்தில் உதவிகள் செஞ்சுட்டு வர வர இந்த சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சனி பகவான் பிரீத்தியாகி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு ரெடியாக ஆகிடுவார். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.